பாப்பா பாப்பா ஏங்க ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்ச உடனே செம்ம வெயிலுங்க. ஐயோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு சுத்த முடியல. கோட்டு சூட்லாம் போட்டு எப்படிதான் சுற்றுறானுங்களோ இவனுங்க. வேலை கிடைச்சதா? கடைசினால தானேங்க வேலைக்கே போனேன். என்ன வேலை? ஏங்க நல்ல வேலை தாங்க, விடுங்க நீங்கள். வேலையை சொல்லுங்க. ஏங்க நான் உங்ககிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேங்க, உண்மையாக சொல்லிடுறேன். இந்த ஐடி வேலைலாம் கிடையாதுங்க. இந்த லோனு பணத்தெல்லாம் கலெக்ஷன் பண்ணலங்க, அந்த வேலைங்க. வெற்றி, கலெக்ஷன் வேலையா? இல்ல, கலெக்ஷன் வேலைலாம் ரொம்ப கஷ்டமாச்சே. எங்க போனாலும் காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட ஏழை பாழைங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொருத்தங்க நிலைமையை பார்த்தா நமக்கே பாவமா இருக்கும். நம்ம பாக்கெட்ல இருந்து ஏதாவது கொடுத்துட்டு வரலான்னு தோணும். அவங்க கிட்ட இருந்து காசை வசூல் பண்ணி காரியத்தை முடிச்சு சம்பளம் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வெற்றி, உங்களால முடியாது. வேற வேலை பார்க்கலாம். ஏங்க எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணுங்க. இல்லாதவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை கொடுப்பேன், இருக்கிறவங்க கலெக்ஷன் பண்ணிக்குவேன். ஏங்க இந்த அரசியல் செல்வாக்கு அப்பா பேர் இதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் சொந்தமாக நானாக எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க. இது நீங்கள் கையில். அப்பா செல்லக்குட்டி சொல்லுங்க. நீங்க தான் ஸ்ரீகாந்த் அப்பாவை கொன்னீங்களா? தியா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அம்மா சும்மா இருங்கம்மா. அப்பா சொல்லுங்கப்பா. நீங்க தான் ஸ்ரீகாந்த் அப்பாவை கொன்னீங்களா? யார் உனக்கு இந்த மாதிரி சொன்னது? மீனாட்சி ஆண்டி சொன்னாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? வெற்றி வெற்றி வேணாம் வெற்றி, சும்மா இருங்க. எங்க இருங்க இருங்க, இது ரொம்ப தப்பான விஷயம். குழந்தை மனசுல என்னங்க விதைச்சிட்டு இருக்காங்க அவங்க? எனக்கு புரியுது. இருங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தியா இங்கே இரு, வராத. வெற்றி தான் தியாவோட அப்பா ஸ்ரீகாந்த் ஆக்சிடென்ட் பண்ணதா அக்கா தியா கிட்ட சொன்னாங்க. என்ன மீனா, என்ன இதெல்லாம்? இல்ல, ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு காரணம் அவர்தான். அததான் நான் சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? டேய், நீ தானடா அந்த ஆக்சிடென்ட் பண்ண. இன்னும் தியா கிட்ட எத்தனை நாள் மறைச்சிக்கிட்டு இருக்கிறது? அதான் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம்ல. என்னப்பா சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்க? ஆமாப்பா, அந்த ஆக்சிடென்ட் நான் தான்ப்பா பண்ணேன். அதை சொல்லிட்டு எனக்கு பயம் கிடையாது. அதை நான் கோர்ட்லேயே ஓப்பனாக சொன்னவன் தான். ஆனால் கோர்ட்டுக்கு தெரிய வேண்டிய விஷயம் குழந்தைக்கு தெரியக்கூடாதுப்பா. சரிப்பா, நீங்க நான் தான்ப்பா வண்டியை ஓட்டினேன். சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு விரட்டுறது யாருப்பா? நீங்க தானே? சரி, நான் தான் சொன்னேன். உனக்கு எங்கடா மூளை போச்சு நீங்க கேட்கலாம். ஆமா, நான் தான் இடிச்சேன். இடிச்சதுக்கு அப்புறமா அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கலான்னு பார்த்தேன். ஆனா முடியல. கோர்ட்ல அதுக்கு சூழ்நிலை தான் காரணம்னு சொன்னேன். அந்த சூழ்நிலையை நீங்க தானேப்பா? ஹே மீனா, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? நீ எதுக்கு தியா கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்ல, நான் இங்க பாரு, இந்த வீட்ல நீ ஒரு மருமகனா, துளசியும் ஒரு மருமக. இப்படி அவங்க பர்சனல்ல தலையிட்டு அவங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு நினைச்ச, நானே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். மாமா பாருங்க மாமா, நான் என்ன தப்பு பண்ண? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க? எல்லாம் அந்த துளசியால வந்தது மாமா. ச்சே, எனக்கு இந்த வீட்ல எந்த உரிமையுமே இல்ல. ஈஸ்வரமூர்த்தி, இதெல்லாம் குடும்பமா சேர்ந்து பேசுற பேச்சாடா? காதும் காது வச்ச மாதிரி முடிக்க வேண்டிய பிரச்சனைய இப்படி ஆள் ஆளுக்கு பேசி வளர்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லது இல்ல, பாத்துக்க. சார் சார் நில்லுங்க சார், ஒரு நிமிஷம். இவ்வளவுதான் சார். தம்பி
சாரி வெற்றி, என்ன மன்னிச்சிருங்க. தியா பாப்பா கிட்ட நான் அப்படி பேசியிருக்க கூடாது. குழந்தைக்கு எது தெரியக்கூடாதோ அந்த விஷயத்துக்கு தெரிய வச்சிட்டீங்க. இதுக்கு மேலே சாரி கேட்டு என்ன பிரச்சனை? இவன் மட்டும் வெற்றி கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, யாருக்கா இவன்? என்னக்கா நீங்க கொலை மேல கொலை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதுவும் வீட்டு வாசல்ல? சுமார், அவன் மயக்கமா தான் இருக்கான். கொடுறதுக்கு இன்னும் நான் முடிவு பண்ணல. சரி, யாருக்கா இவ? நேரம் வரும்போது சொல்றேன். இவன் நமக்கு தான் மனுஷன், ஆனா வெற்றிக்கு எவன்? ஐயோ, இவ கூட சேர்ந்துக்கிட்டு இன்னும் என்னென்னலாம் செய்ய போறனோ தெரியலையே. ஏய் வா, ஹெல்ப் பண்ணு. வரேன்க்கா. அப்புறம் ஜெகன், எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன விஷயம்? எதுக்கு நான் அவசரமா வர சொன்னேன்? என்ன ரொம்ப பரபரப்பா இருக்கிற மாதிரி இருக்கு? நிறைய வேலை இருக்கும். இல்ல, வேலை இருக்கு, கிளம்பணும். சீக்கிரம் சொல்லுங்க. சரி, என்னதுக்கு சீக்கிரமா கிளம்பி வர சொன்னீங்க? ஏன்னா இது உங்களை பத்தின விஷயம். உங்ககிட்ட தானே தனியா பேச முடியும். புரியல. ஆமா, அந்த ஸ்ரீகாந்தை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னது யாரு? அதான் உங்க கொழுந்தனாரு வெற்றி, அவன் தானே? ஆ, பாத்தீங்களா? 2 காதுலயும் தோடு பெருசா போட்டிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்? காது குத்தியாச்சுன்னு அர்த்தம். அவன் தான் கொலை பண்ணிருக்கான். அதுக்கான எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன எதுக்கு சந்தேகப்படுறீங்க? என்கிட்டயும் ஒரு பெரிய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த எவிடன்ஸ் என்ன சொன்னுச்சுன்னா, கொலை பண்ணது நீங்க தான் சொன்னுச்சு. என்ன, நானா? நான் எதுக்கு என் மச்சானை கொலை பண்ணணும்? என்ன விளையாடுறீங்களா? இப்படி யார் சொன்ன உங்ககிட்ட? அதெல்லாம் தேவையே இல்லை. ஆனா நீ தான் பண்ணிருக்க. அதுக்கான எல்லா ஆதாரமும் தெளிவா இருக்கு.